ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெயில் காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய நீர்ச்சத்து வந்து நமக்கு வந்து அதிகமாக தேவை. அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய பழ ஜூஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பழங்களில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தான் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஒரு 4-5 வகையான ஜூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஜூஸ் அப்படின்னா தர்பூசணி வந்து நல்ல வெயில் நேரம் நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இந்த தர்பூசணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஜூஸ் சேர்த்தாலுமே நீங்கள் வந்து சுகர் சேர்க்காமல் குடிக்கிறது தான் நமக்கு என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து பழங்களில் வந்து தேவையான அளவு சுகர் இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் இனிப்பு நிறைய சேர்த்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு வேணால் நீங்கள் வந்து சுகர் சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இந்த வாட்டர்மெலன் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணுனாலும் குடிக்கலாம், இல்லை ஃபில்ட்ரு பண்ணாமலே குடிக்கணுனாலும் குடிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இதே ஜூஸை வந்து நான் ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு ஐஸ் சேர்த்துக்கோங்க. ஐஸ் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் சியா சீட்ஸ், சப்ஜா சீட், இந்த சீட்ஸ்லேயுமே அதிக அளவு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, அந்த சீட்ஸையும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெயில் நேரத்துக்கு வந்து நம்மளே என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அடுத்து வந்து நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிடுதேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்காமல் வேறு ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் கிளாஸ்க்கு மாற்றிக்கிடுறேன். வாட்டர்மெலன் அதாவது தர்பூசணியில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இது என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர்மெலன் கிடைக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சீசனுக்கு ஏற்றாக்கில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையுமே நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கு. இப்போ ஒரு சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிர்ணிப்பழம், அப்படி இல்லைன்னா இது வந்து முலாம்பழம் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் அந்த முலாம்பழம். முலாம்பழத்தை வந்து மஸ்க் மெலன் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் சொல்கிறாங்க. இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வெள்ளரி பழத்தில் நமக்கு எப்படி விதைகள்லாம் இருக்குமோ அதே மாதிரி இந்த மஸ்க் மெலன்லேயும் நமக்கு வந்து உள்ளே வந்து விதைகள் இருக்கும். இந்த விதைகளை எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஜூஸாக சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து பீசஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கண்களுக்கு வந்து ரொம்ப அதிக அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் ப்ரெஷரையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதும் இந்த முலாம்பழத்தோட சிறப்பம்சம். இந்த முலாம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி, அப்புறம் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து, இது எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முலாம்பழம் எல்லாருக்குமே. முலாம்பழத்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால செரிமான பிரச்சனைக்கும், அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய பழமாக தான் இந்த முலாம்பழம் இருக்குது. இந்த முலாம்பழத்தில் வந்து கலோரிஸும் கொழுப்பு சத்தும் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு இந்த பழத்தை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெயில் நேரத்தில் நம்ம எதுக்காக பழங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உடல் ஹீட்டை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் உடல் ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பழங்களை வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஹீட்டும் கொஞ்சம் குறையிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பழங்கள் எல்லாத்தையுமே நான் ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்சரில் சேர்த்துக்கலாம். மிக்சரில் சேர்த்ததுக்கப்புறமா இனிப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம வெயிட் லாஸாக நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இனிப்பு சேர்க்கக்கூடாது. எந்த விதமான வெயிட் லாஸாக இருந்தாலுமே சுகர் லெவலை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா நான் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக தண்ணி சேர்க்காமலே அரைச்சி எடுத்துட்டேன். சிலர் வந்து மில்க் சேர்ப்பாங்க, பால் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வெறும் முலாம்பழம் தான் சேர்த்துருக்கேன். அது கூடமா சியா சீட், சப்ஜா சீட் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான முலாம்பழம் ஜூஸ் கிடச்சிச்சு. இதையும் நான் ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிடுதேன். இப்போ ஒரு சூப்பரான டேஸ்டான கிர்ணிப்பழம் ஜூஸ் கிடச்சிச்சு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி. இது வந்து ஸ்ட்ராபெரி அப்படின்னாலே சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம் தான் இது. இந்த ஸ்ட்ராபெரியிலேயே அதிக அளவு என்ன இருக்குது அப்படின்னா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது.
விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின் இந்த மாதிரி நிறைய சத்துக்களும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி அப்படின்னாலே சில பழங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும், சில பழங்கள் வந்து புளிப்பு சுவை இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வாங்கினது எல்லாமே சூப்பராக இனிப்பாக இருந்துச்சு. இதில் இருக்கிற ஸ்கின்னை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது மேலே இருக்கிற லீவ்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பழங்களை வந்து ஜூஸாக சாப்பிட்றத விட அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம எங்கேயா வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இதை நான் பாதி கட் பண்ணும் போதே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பாதி காலி ஆகிடுச்சு. ஒரு 5-6 பழம் தான் மீதி இருந்துச்சு. சரி, அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஜூஸ் போட்டு எடுத்தாச்சு. பழத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே நம்ம எந்த விதமான இனிப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காம தான் நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஜூஸ் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி முடித்ததும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் கட் பண்ணோடனே இருக்கிறதுலே பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. சரி, மீதி இருக்கிறத நம்ம ஜூஸ் போட்டு காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக இதுலேயும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஜூஸ் சேர்த்தாச்சு. தண்ணி சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். ஒரு 1/2 டம்ளர் வந்துச்சு. மீதிக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சரி காமிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா குடிச்சிக்கலாம். ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா பப்பாளி பழம் ஜூஸ். பப்பாளியில் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது, அப்புறம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே நல்லா செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பப்பாளி பழம். இதில் இருக்கிற ஸ்கின்னையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பப்பாளி பழம் வந்து உடல் வலிமையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்க அப்படிங்கிறாங்க. அதாவது சருமத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. சருமத்தில் வந்து சிலர் வந்து பப்பாளி பழம் ஃபேஷியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரும சுருக்கங்களை வந்து குறைக்குது இந்த பப்பாளி பழம். இப்போ வந்து இதில் வந்து நாட்டு பழம், ஹைப்ரிட் பழம்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அதில் வந்து உள்ள விதைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட்டு பப்பாளி பழம். இல்லை நீங்கள் கட் பண்ணும்போது விதைகளே இல்லை அப்படின்னிங்கன்னா அது வந்து ஹைப்ரிட் பப்பாளி பழம். இது வந்து நாட்டு பப்பாளி பழம். இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பப்பாளி பழத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். சீட்ஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இனிமேல் இதை நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சரில் சேர்த்துக்கலாம். பப்பாளி பழங்கள், கிருணி பழம், எல்லா பழமுமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஜூஸ் போடாமல் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. மிக்சர்லேயும் சேர்த்துட்டேன். தண்ணி சேர்க்காமல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அரைக்க போகிறேன். நான் வந்து ஜூஸில் வந்து இன்றைக்கி தண்ணியும் பாலும் சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி இனிப்பும் எதுவுமே சேர்க்கலை. இந்த தண்ணி, பால், இனிப்பு 3மே சேர்க்காம தான் இன்றைக்கி வந்து அப்படியே நமக்கு ஜூஸ் எப்படி கிடைக்குதோ அதை அப்படியே தான் நம்ம வந்து குடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த பப்பாளியையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஜூஸாக ஆக்கியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த எல்லா பழமுமே நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே நான் ஒரே நாளில் தான் ரெடி பண்ணுது. ஃபஸ்ட்டு இருக்குது வந்து ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன், முலாம்பழம், பப்பாளி பழம். இந்த 4 வகையான ஜூஸையும் நம்ம போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜூஸ்க்கு வந்து இனிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ எல்லா பழ ஜூஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள். மிக்சடு பழ ஜூஸ் அப்படின்னா இதை தான் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மில்க் மேட் சேர்த்துருக்கேன். அதிலே நமக்கு பாலும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். இந்த மாதிரி மிக்சடு ஜூஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.